கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை நம்ம பாக்கியமாக எண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம உலகத்துல இருக்கிறோம். உலகத்துல அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு. சினிமா, இந்த உலகமே பாவ சந்தோஷத்தினாலதான் அடங்கி இருக்கு இல்லையா? சினிமா, டிவி, இந்த உலகம் எங்க போனாலும் இது எல்லாமே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பாவ சந்தோஷம். அதுல உலகத்தார் எப்படி இருப்பாங்கன்னா, மனமகிழ்ச்சியா சந்தோஷமா எல்லாரும் அவங்க ஆடலும் பாடலும் கொண்டாட்டமா இருக்கிறாங்க இல்லையா? இப்போ கிறிஸ்துமஸ் வருது. இப்போ இந்த பண்டிகைக்கு எப்படி இருப்பாங்க? ஆடலும் பாடலுமா கொண்டாட்டமா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்துக்குரிய வேஷத்தை தரித்து கொண்டு சந்தோஷமா இருப்பாங்க. வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, இன்னும் பணம் இருக்கிற இன்னும் அதிகமா அதிகமா ஆசீர்வாதம் 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 சொல்லி தங்கள் செவிகளுக்கு சந்தோஷமா இருக்கிறதையும், அவங்க இருதயங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷமா இருக்குதோ அதை தேர்ந்து கொண்டு அதன்படி வாழ்றாங்க. அவங்களுக்கு ஒரு தேவை, இயேசு கிறிஸ்துன்னு ஒரு தெய்வம் இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா அதை எப்படி வச்சிருப்பாங்கன்னா, ஒரு ஸ்டெப்னி மாதிரி அவங்களுக்கு துன்பம் வரும்போதோ கவலை வரும்போதோ அதை மட்டும்தான் அவரை தேடுவாங்க. மற்றபடி அவங்க எல்லாமே அவங்க தேர்ந்தெடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை தான் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா கர்த்தரை தேடி அவரோட உண்மையான அன்பு என்னதென்று உணர்ந்த பிள்ளைகளும், புத்தி உள்ள பிள்ளைகள் என்னத்தை தேர்ந்தெடுப்பாங்கன்னா, கிறிஸ்துவின் வருகை நிமித்தம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் வருகிற நிந்தையை நம்ம தேர்ந்தெடுப்போம். ஏன்னா பூமியில நிந்திக்கப்பட்டவங்களே கர்த்தர் ஆசீர்வதிச்சார் இல்லையா? லேயால் நிந்திக்கப்பட்ட போது கர்த்தர் ஆசீர்வதிச்சார். சிமேயால தாவீது நிந்திக்கப்படும் போது கர்த்தர் தாவீதை ராஜாவாக உயர்த்தினாரு. அன்னாள் நிந்திக்கப்படும் போது அவருக்கு சாமுவேலை கொடுத்து உயர்த்தினாரு. இப்படி இம்மைக்காக அவங்க நிந்திக்கப்பட்ட போதே கர்த்தர் கைவிடல, அவங்கள உயர்த்தினார் இல்லையா? தாழ்ந்தவர்களை உயர்த்தி உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் சொல்லி நம்ம வசனம் படிச்சிருக்கோம். அப்போ ஆண்டவருக்காக, நான் கர்த்தருக்காக நான் நிந்திக்கப்படுறேன் அப்படின்னா நம்ம பாக்கியவான். ஏன்னா நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் நிமித்தம் வருகிற துன்பத்தை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். நமக்கு முன்பாக ரெண்டு இருக்குது. ஒண்ணு பாவ சந்தோஷம், அநித்தியமான சந்தோஷம். நம்ம அநித்தியமான சந்தோஷத்தை தேர்ந்தெடுக்க போறோமா, இல்ல கிறிஸ்துவோட வரப்போற நிந்தையை தேர்ந்தெடுக்க போறோமா? மோசே பாருங்க எதை தேர்ந்தெடுத்தாருன்னு பார்க்கலாம். வாசிக்கலாம். எபிரேயர் 11 24 26 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமென். ஆமென். மோசே பாருங்க, அவன் பெரியவனாக வளர்ந்த போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் இளவரசன்ற அந்த பதவியை வெறுத்து அந்த ராஜரீக குடும்பத்தோட இருக்கிற சந்தோஷம், அதுவும் அது என்ன சந்தோஷம் எழுதியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அநித்தியமான அழியக்கூடிய பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிலும் என்ன தேர்ந்தெடுத்தான்னு பாத்தீங்கன்னா, தேவ ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிக்கும்படி தெரிந்து கொண்டு. எதனால அவன் துன்பத்தை அனுபவிக்கணும்னு தெரிந்து கொண்டானா, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்துனா 1000 வருஷ அரசாட்சியில அவரோட நம்ம பாடுபட்டால் அவரோட அரசாளுவோன்றத விசுவசிச்சு இனி வரும் பலன் மீது நோக்கமா இருந்து அதற்காக என்ன பண்ணா, எகிப்தில் இருக்கிற பொக்கிஷங்களை காட்டிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிகம் பாக்கியம் என்று எண்ணினான். அப்போ அவன் கிறிஸ்துவை இறந்திருக்கிறான் இல்லையா? இப்போ கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து நம்ம ரட்சிப்பார், அவர் நம்மளை அரசாளுவார், அதுக்கு இந்த பாதை தான் சரின்னு சொல்லி மோசே தேர்ந்தெடுத்திருக்கார். இன்னைக்கு நம்மளும் மோசே போலதான் இருக்கிறோம். இன்னைக்கு உலக சந்தோஷங்கள் நமக்கு முன்பாக இருக்குது. ஆடலும் பாடலும் கொண்டாட்டமும் எல்லாமே இருக்கு. நம்ம எதை தேர்ந்தெடுக்க போறோம்? நம்ம உலகத்தாரா இருக்க போறோமா? இந்த உலகத்தாருக்கு உலகம் என்ன பண்ணும்? செவி கொடுக்கும். நம்ம உலகத்தார் இல்லையே. அப்போ இந்த உலகம் நம்மளை பகைக்கும். நம்ம சத்தியத்தை சொன்னதுனால நான் உனக்கு சத்துருவானேன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ சுவிசேஷம் அறிவிக்கணும், ஆண்டவருக்காக ஓடணும் அப்படின்னா முதல்ல இந்த உலகம் நம்மளை பகைக்கும். நம்ம குடும்பமே நமக்கு பகைக்கும். ஆனாலும் கர்த்தர் நிமித்தம் இந்த பாதை தான் நமக்கு தேவைன்னு சொல்லி பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி தங்கள் காதுகளுக்கு இனிமையாய் போதிக்கிற எந்த போதகமும் நிலை நிற்க போதில்லை. கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த புஸ்தகத்துல இருக்கிற வேதத்துல இருக்கிற கட்டளைகளை நீ கை கொள்வீரானால் உனக்கு ஆசீர்வாதம், இதை கை கொள்ளாம போனா உனக்கு சாபம் வரும்னு சொல்லி எழுதிருக்கு. நம்ம ஆசீர்வாதத்தை தேடி போற கூட்டமா நம்ம இருக்கக்கூடாது.
நிந்தையை தேடி அதை பாக்கியம் என்று எண்ணுகிற பிள்ளையாக நம்ம இருந்தோமானா நிச்சயம் அவருடைய ராஜ்யத்துல நம்ம அரசாளுவோம். அவருடைய பாடுகள் பட்டால் அவருடைய அரசு ஆளுவோம்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ இந்த நிந்தையை சந்தோஷமாக நம்ம எண்ணணும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 40-41 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாக ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். ஆமென். ஆமென். பரிசேயரும் வேத பாரகரும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரதான ஆசாரியர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கிட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்து நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை எடுக்கிறாங்க. ஆனாலும் அதை பத்தி அவங்க கவலைப்படாம ஆண்டவருடைய நாமத்தை பிரசங்கம் பண்றாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்கள கூப்பிட்டு அடிக்கிறாங்க. நான் இந்த நாமத்தினால பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, நீங்க ஏன் இந்த நாமத்தை பிரசங்கம் பண்ணன்னு அவங்க சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, மனிதருக்கு கீழ்ப்படுகிறதோ இல்ல தேவனுக்கு கீழ்ப்படுகிறதோ எது நியாயம் அப்படின்னு நீங்களே பாருங்க, எங்களுக்கு தேவனுக்கு கீழ்ப்படியது எங்களுக்கு நியாயமா இருக்கணும் போது அப்போ அவருடைய நாமத்துக்காக அவங்க அடி வாங்குறாங்க, அவமானப்படுறாங்க. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்பட்டதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால், அவருடைய நாமத்துக்காக நம்ம அவமானப்பட்டமேன்னு சொல்ற அந்த சந்தோஷம் அதுக்கு அவங்கள எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆலோசனை சங்கத்தை விட்டு சந்தோஷமாய் புறப்பட்டு திரும்ப போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. ஐயோ, நான் எனக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தருக்கு நம்ம ஒரு நிமிஷமாவது அவருக்காக நம்ம பயன்பட்டமே, அந்த பாடுகளுக்கு நம்ம பங்காளி ஆனதுனால அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அப்போ நிந்தையை தான் பாக்கியம்னு சொல்லி வேதம் சொல்லுதே தவிர யாரும் எந்த ஒரு தேவனோட பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை தேடல. அப்போஸ்தலர் பார்த்தோம், பவுலை பார்க்கலாம். பவுல் எப்படிலாம் ஆண்டவருக்காக பாடுகளையும் வேதனைகளையும் சந்தித்தார், இதெல்லாம் ஒரு சந்தோஷம்ன்றாரு. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23-27 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 3 தரம் மிடாறுகளால் அடிப்பட்டேன். 1 தரம் கல்லெறி உண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். ஆமென். ஆமென். இதை படிக்கும் போது எவ்வளவா ஒரு வேதனையை அனுபவித்திருப்பார்ன்றது உங்களால உணர முடியும்னு நினைக்கிறேன் இல்லையா. படிக்கிறதுக்கே நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குமே, அதை அனுபவித்த பவுலுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா கேட்டா இல்ல, அதெல்லாம் சந்தோஷம் சொல்றாரு. அதிகமாய் நான் அடிப்பட்டேன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டேன், அநேக தரம் மரண அவதியில் அடிப்பட்டவன் சொல்லி எழுதி. யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன்னா 200 தடவை அடி வாங்கியிருக்காரு. ஒரு தரம் கல்லறி நின்று அச்சு அவர் மறிச்சு போனார்னு விட்டு போயிட்டாங்க. கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன்னு சொல்றாரு. ஆறுகளால் வந்த மோசத்தினாலும், கல்லர்களால் வந்த மோசத்தினாலும், சுய ஜனங்களால் வந்த மோசங்களாலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசத்தினாலும், அநேக பிரயாணங்கள் பண்ணும்போது வந்த பாடுகள்னாலும் அநேக கஷ்டங்களை அவரு அனுபவித்திருக்கிறார். பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்பிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசத்திலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்து. அவர் உபவாசத்துல இருந்தன்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பசியிலும் தாகத்திலனா அன்னைக்கு அவருக்கெல்லாம் உபவாசம் இல்லை, அவங்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் கிடைக்கல. அப்படி இருந்தாலும் கர்த்தருக்காக அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். இருந்து நம்ம சாப்பிடாம இருக்கிறது பேர் உபவாசம். அவங்க விரும்பியும் அது கிடைக்கல. அந்த மாதிரிலாம் ஆண்டவருக்காக பாடுபட்டு தான் இன்னைக்கு சபையை எழுப்பியிருக்காங்க. அவங்களோட ரத்தத்தினால சிந்தப்பட்டது. முதல்ல நம்மளுக்கு இந்த சபையை இயேசு கிறிஸ்துவாய கல், அந்த இடருக்கான கல், அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை இது. அவர் மீது இசைவாய் இவங்க எல்லாருமே ரத்தத்தினாலதான் கட்டப்பட்டது. இயேசு கிறிஸ்துவனுக்கு அந்த கல் மீது இசைவாய் கட்டப்பட்டு வருகிற மாளிகைன்னு சொல்லி நம்மள எழுதியிருக்கு. அவங்க எல்லாருமே இந்த பாடுகளை அனுபவித்துதான் அஸ்திபாரத்தின் மேல இசைவாய் உறுதியாய் நிலைத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22-24 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டோனா எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று
பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஆமென். ஆமென். நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் ஜெருசலேமுக்கு போகிறேன். அங்க போய் நான் அடி வாங்க போறேன்னு அவருக்கு முன்னாடியே தெரியுது இல்லையா? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு முன்னாடியே சொல்றாரு, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் அவருக்கு தெரிய இருக்கிறாராம். என்ன சொல்றாரு? பட்டணந்தோறும் எனக்கு அடிகளும் உதைகளும் இருக்கு, காவலும் இருக்கு, நிந்தை இருக்கு அப்படின்றத பரிசுத்த ஆவியானவர் எனக்கு முன்னாடியே சொல்றாரு. ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். பவுல் சொல்றதை கவனிச்சு பாத்தீங்களா? ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்தும் கவலைப்படேன். என் பிராணனையும் என் ஜீவனையும் நான் பெருசா நினைக்கல. என் ஓட்டத்தை சந்தோஷமாக முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தின் பிரசங்கத்திற்காக நான் எதற்காக ஆண்டவரால் என்னை பிடிக்கப்பட்டனோ அதை நிறைவேற்றவும் விரும்புகிறேன்னு சொல்றார். கர்த்தர் எதற்காக என்னை தேர்ந்தெடுத்தாரோ அப்போ கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கணும்ன்றத அன்னைக்கே அவர் முடிவு பண்றாரு. எப்போ ஸ்தேவான் மரிக்கிறதுக்கு அவருடைய கை அவருக்கு விரோதமா இருந்ததோ, கர்த்தருடைய சாட்சியாக ஸ்தேவான் மரிக்கிறதுக்கு விரோதமா அவர் கை இருந்த போதே எப்போ அறியாமல செஞ்சாரு. அதுக்கப்புறம் இயேசுவை கர்த்தர் என்று அறிந்த போதே அந்த நிமிஷமே அவர் தன்னை ஜீவனை கொடுக்க முன் வந்துட்டார். அது முதல் கொண்டு எப்போது நான் கிறிஸ்துக்காக ஜீவனை கொடுப்பேன், எப்போது கிறிஸ்துக்காக ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லி சாவை ஆதாயமாக என்று ஓடிக்கொண்டிருந்தார். இவங்கெல்லாம் கர்த்தரோட பிள்ளைகள்னு சொல்லி எழுதியிருக்கு. அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்துல இருக்கு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விலகும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கு இனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். ஆமென். ஆமென். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறனா அவருடைய சுவிசேஷத்தை எப்பொழுதும் சுற்றி திரிந்து அறிவிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அவருடைய ஜீவன் அவங்களுக்குள்ள விழுகுது. அவங்களோட பூமிக்கு எப்படி இருக்காங்க? வெளிச்சமா இருந்து பிரகாசிச்சு அவரோட மரணத்தையும் அவரோட உயிர்த்தெழுதலையும் சுவிசேஷமா அறிவித்து அவராலே அன்றி வேறு ஒருவராலையும் ரட்சிப்பு கிடையாது, வானத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வம் அவர் தான், நமக்காக ஜீவனை கொடுத்தாருன்னு சொல்லி எப்பொழுதும் அவரோட மரணத்தை தங்கள் சரீரங்களில் சுமந்து திரிகிறாங்க. ஏனெனில் சௌக்கியமான எங்கள் மாம்சத்திலே அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை. சௌக்கியமான அந்த சரீரத்திலே இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் விளங்கும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தத்துக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்காங்க. மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்காங்கன்னா எப்போ வேணாலும் அவருக்காக மறிக்கிறதுக்கு அவங்க ஆயத்தமா இருந்திருக்காங்க. இன்னைக்கு மறிப்போமா, நாளைக்கு மறிப்போமா, ஆண்டவருக்காக அந்த பாக்கியம் கிடைக்குமான்றத அவங்க என்ன பண்ணாங்க? அதை பாக்கியமா எண்ணிருந்தாங்க. ஆண்டவர் நிமித்தம் நம்ம மரணத்தை ருசி பார்க்க மாட்டோமா, தேவானுக்கு கிடைத்த அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நாள்தோறும் அதுக்கு காத்து கொண்டிருந்த பிள்ளைகளா இருந்தாங்க. அவங்க நிந்தையையும் பாக்கியம் என்று எண்ணின பிள்ளைகளா இருந்தாங்க. வாசிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிக்கலாம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவிலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினால மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென். இந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது கண்ணீரே வருது இல்லையா? நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட, அது ஜீவனாகிலும் சரி சாவாகிலும் சரி கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கையாக அப்படி முடியும் சொல்றாரு. அதாவது நான் உயிரோடு இருந்தா கர்த்தருக்கு மகிமையா இருப்பேன், செத்தாலும் கர்த்தருக்காக மறிப்பேன் அப்படின்றதுல உறுதியா இருந்திருக்கிறார். எப்படி நான் உயிரோடு இருந்தாலும் கர்த்தருக்கு மகிமையா இருப்பேன், செத்தாலும் ரத்த சாட்சியா மறிப்பேன்றதை அவர் முன்பே அறிந்திருந்தார். மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தாங்க தங்களை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்றார். அப்போ அவங்க இப்படிப்பட்ட மரணத்தை விரும்பி அதை ஜெபமாவே ஜெபித்து அதற்காக காத்து கொண்டிருந்தாங்க. அவங்க மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தாங்கன்றது அவங்க நன்கு அறிந்திருந்தாங்க. அவங்க ரத்த சாட்சியா தான் மறிப்பாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த நாளை ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா எண்ணிக்கொண்டிருந்தாங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே
பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமென். ஆமென். நான் பலவீனராய் இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். நான் பலவீனம் தான், ஆனா என்னோட பலவீனங்களில கர்த்தரோட கிருபை பூரணமா விளங்கும்னு சொல்லி எழுதியிருக்குதே. ஆகையால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கணங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அங்க யாருமே ஆசீர்வாதத்தை விரும்பல. என்னத்தை பிரியப்பட்டாங்களாம்? பலவீனங்களை பிரியமா எண்ணிருக்காங்க, நிந்தைகளை பிரியமா எண்ணிருக்காங்க, நெருக்கங்களையும் துன்பங்களையும் இடுக்கங்களையும் அவங்க அடிகளையும் இதெல்லாம் பாக்கியம் என்றும் சந்தோஷம் என்றும் மேன்மை பாராட்டியிருக்காங்க. அதை பிரியப்படுகிறேன், அதை விரும்பி இருக்கிறார் இல்லையா? அப்ப இன்னைக்கு நான் ஆண்டவருக்காக மறிச்சிருவனோ அப்படின்ற அந்த ஆசை எப்படியாவது இருந்தா உங்களோட இருப்பேன், மரித்தா கர்த்தரோட இருப்பேன். அவர் சொல்றாரு இல்லையா, நான் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோட இருக்க எனக்கு ஆசையா இருக்கிறது. எப்படி இருக்குதா? ஆசையா இருக்குதுன்னு சொன்னார். அந்த ஆசை நம்ம கிட்ட இருக்குதா? ஏன்னா கர்த்தர் 2ஆம் வருகையில வருதுக்கு அவருக்கு தெரியும், அவருக்கு தாமதமாகும். ஒரு நம்ம பிரிஞ்சு கர்த்தர்கிட்ட போகுதுதான் சீக்கிரமா இருக்குன்றது நன்றாக அறிந்தாரு. இந்த தேகத்துல இருந்தா கர்த்தருக்காக இருக்க போறேன், மரித்தாலும் கர்த்தருக்காக மறிக்க போறேன்றதை அறிந்திருக்கிறார். அதை தான் பாக்கியமா எண்ணி ஒரு நாளும் கர்த்தருக்காக சுவிசேஷத்துக்காக ஓடி போய் பிரயாசப்பட்டார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 4-10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவன் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கிறவர்கள் என்னப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர் என்னப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஆமேன். ஆமேன். கர்த்தருக்காக வர உபத்திரவங்களை அவங்க என்ன பண்ணாங்க? மேன்மை பாராட்டினாங்க இல்லையா? இந்த வசனம் பாருங்க. பொறுமையிலும் உபத்திரத்திலும் நெருக்கங்களிலும் இடுக்கணிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலங்கங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளும் உபவாசங்களிலும் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வசனம் படிச்சோம் இல்லையா? கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் மாயமற்ற அன்பிலும் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் என்ன பண்ணாங்க? அவங்க தங்களுடைய சத்தியத்தை விட்டு விலகாம உண்மையாய் கர்த்தரோட பிள்ளை என்பதை விளங்க பண்ணினாங்க இல்லையா? அவங்க பூமிக்கு விளக்காய் இருந்தாங்க, வெளிச்சமா இருந்தாங்க. அந்த வெளிச்சத்தின் பிரகாசத்துலதான் அநேக ஜனங்களை என்ன பண்ணாங்க? அவங்க ரட்சித்தாங்க. இந்த பூமி பாவ சந்தோஷங்களால் நிறைந்திருக்கிற ஒரு இருள். இதுல நம்முடைய கிரியை தான், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள்னா நம்மளுக்கு கிரியை இருக்கணும், நம்ம சாட்சி இருக்கணும். அப்போ நம்முடைய கிரியை தான் எப்படி இருக்குன்னா விளக்காய் வெளிச்சமா இருக்கு. நீங்கள் பூமிக்கு விளக்காய் இருக்கிறீங்க, உங்கள் நற்கிரியை கண்டுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க அந்த இடத்துல. உங்களுடைய நற்கிரியை கண்டு பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உங்களுடைய நற்கிரியை அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களும் தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் அப்போ துர்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் என்னப்பட்டாலும் நிஜஸ்தராகவும். அவன் பொய்யானவன் சொன்னாலும் உண்மையானவா இருந்தாங்க. அறியப்படாதவன் சொன்னாலும் எல்லா சகலத்தையும் அறியவங்களா இருந்தாங்க. சாகிறவன் என்னப்பட்டாலும் கர்த்தருக்குள் ஜீவன் உள்ளவங்களா இருந்தாங்க. தண்டிக்கப்படுவர்களா இருந்தா கூட கொல்லப்படாதவர்களா இருந்தாங்க. இப்படி துன்பப்பட்டா கூட எப்போதும் சந்தோஷப்படுறவங்களா இருந்தாங்க. தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யன் ஆக்குறாங்கன்னா பணக்காரன் ஆக்குறதா அர்த்தம் கிடையாது. விசுவாசத்தில் அவங்களை ஐஸ்வர்யன் ஆக்குது. ஐஸ்வர்யன்றது நித்திய ஜீவன், தரித்திரன்றது மரண சரீரத்தை உடையவங்க தான். அப்போ எப்படி ஏசப்பா நான் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நமது தரித்திர நிமித்தம் தரித்திரனை ஐஸ்வர்யன் ஆக்குறதுக்காக எப்படி அவர் நமது நிமித்தம் தரித்திர ஆனாரோ, அதாவது மரணத்தை நமக்காக ருசி பார்த்தாரோ, அது போல அநேகரை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு அவங்க விசுவாசத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு அவரை ஆண்டவரோட பிள்ளைகளாக
எல்லாத்துலயும் அவங்களை சேர்க்கறதுக்காக இவ்வளோ பாடுகளும் பிரயாசங்களும் வேதனைகளும் வலிகளும் துன்பங்களும் இந்த நிந்தைகளும் அடிகளையும் காவல்களையும் கட்டுகளையும் கலகங்களையும் எல்லாத்தையும் தன்னை ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல என்ன பண்ணாங்களாம், கர்த்தரோட பிள்ளை என்பதை கிரியையினாலையும் அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் முன்னாடி விளங்க பண்ணாங்க. இந்த உபத்திரங்களை அவங்க சந்தோஷமா தான் என்னாங்க, அந்த உபத்திரங்களுக்காக தன்னை மேன்மை பாராட்டினாங்க. வாசிக்கலாம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்ற நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். ஆமென். உபத்திரம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று அறிந்து நம்ம என்ன பண்ணோமா, உபத்திரங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ உபத்திரம் வந்து நல்லதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லையா? ஏன்னா உபத்திரம் வந்தாதான் நமக்கு பொறுமை வரும். உபத்திரமே இல்லாம இருக்கு நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியுமானா நிச்சயமா நம்ம போக முடியாது. எனக்கு உபத்திரமே இல்லை, நான் சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னா சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள் சொல்லி எழுதிருக்கு. அப்போ ஆண்டவருக்காக நீதியா நான் நடக்கணும், ஆண்டவருடைய கட்டளையின்படி நான் நடக்கணும்னு நினைச்சாலே நம்ம துன்பப்படுவோம். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆமென். ஆமென். அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நம்ம நடக்கணும்னு முயற்சி பண்ணாலே போதும், நமக்கு துன்பம் வரும். ஆனா அதெல்லாம் பாக்கியம் என்று, நம்ம நிந்தைய பாக்கியம் என்றும் துன்பங்களை பாக்கியம் என்றும் அதை நம்ம, ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி சரீரம் கிடைக்க போகுது, ஆவிக்குரிய சரீரம் கிடைக்க போகுது. இயேசு கிறிஸ்து எவ்வளமா இருக்கிறார், அவர் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறார். நம்ம அவருக்கு ஒப்பாய் மாற போறோம். நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமான மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன்னு சொல்லி வசனம் எழுது. அப்போ அவருடைய பாடுபட்ட அவருடைய இந்த பூமியை நம்ம ஆள போறோம். அந்த மகிமைக்கு இதெல்லாம் ஒப்பிடத்தக்கது கிடையாது, இந்த பாடுகள்லாம் ஒப்பிடத்தக்கது கிடையாதுன்றதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதனால இந்த துன்பங்களை நம்ம சந்தோஷமா அனுபவிப்போம். எவ்வளவா நான் துன்பப்படுகிறேனோ 1000 மடங்கு அதுக்கான பலனை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். நம்ம உபத்திரங்கள் வழியாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென். ஆமென். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவங்களுக்கு புத்தி சொன்னாங்க. ஏன்னா துன்பம் வருது அவசியம்தான், நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் வருவாரு, அப்ப நம்மளுக்கு பலன் கிடைக்கும். நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னாங்களே தவிர ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி யாருக்கும், எந்த சீஷர்களுக்கும் அவங்க போதிக்கல. கர்த்தரோட பிள்ளைகளுக்கு நிச்சயமா துன்பம் வரும். நான் உலகத்தாரா இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சத்தியத்தை சொன்னதுனாலே நான் உனக்கு சத்ருவானேன்னு சொல்லி வசனம் எழுதியிருக்கு. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி எழுதியிருக்கு. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள் சொல்லி எழுதியிருக்கு. ஏன்னா சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கு. எப்பெல்லாம் நமக்கு நிந்தை வருதோ, இயேசு கிறிஸ்து நாமத்தினால நமக்கு நிந்தை வருதோ, நம்மள யெகோவா விட்னஸ் சொல்றாங்களா, ஒன்காட பிரசங்கிக்கும் போது நம்ம யெகோவா விட்னஸ் சொல்லுவாங்க, ஒன்லி ஜீசஸ்ன்னு சொல்றாங்க, பரியாசம் பண்றாங்க, வெளியே போன்னு சொல்றாங்களா, அப்பெல்லாம் நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஏன்னா பரலோகத்துல உங்க பலன் மிகுதியா இருக்குது. உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினாங்க. அதனால நமக்கும் அது நிச்சயமா நடக்கும்ன்றதை முன்பதாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால சந்தோஷமா நம்ம ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நமக்கு இதெல்லாம் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம், யோவான் 15ஆம் அதிகாரம் 18 21 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையது சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானன் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவையெல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். ஆமேன். ஆமேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் சொல்றாரு. பச்சை மரத்துக்கே அப்படின்னா பட்டை மரத்துக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னு முன்னதாவே சொல்லியிருக்கிறார் இல்லையா?
நீங்கள் உலகத்தாரா இருந்தோன்னு வைங்களேன், நம்மளும் அந்த பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறவங்களா இருந்தோம்னா, அழியக்கூடிய சந்தோஷங்களை அனுபவிக்கிறவங்களா நம்ம இருந்தோம்னா, உலகம் என்ன பண்ணா நம்மளை சிநேகிக்கும். நம்மளும் அவங்க கூட போய் அந்த ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட்ல இருக்குது எல்லாமே அவங்க கூட சந்தோஷப்பட்டுட்டு சினிமா, உலகம் அப்படின்னு சுத்தினா அவங்க நம்ம என்ன பண்ணுவாங்க, சிநேகிதர்களா இருப்பாங்க. ஆனா நம்ம சத்தியத்தை சொன்னோம்னு வைங்களேன், அது அவங்களுக்கு இடரலா இருக்கும். ஏன்னா ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கும். அவங்க நம்ம கிட்ட பேசவே அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம வேற மாதிரி தெரியும். நம்ம அவங்கள பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம், ஐயோ பாவத்துல மாட்டி இருக்கிறாங்களே, அவங்கள ரட்சிக்கணும்னு நினைப்போம். ஆனா அவங்களுக்கு நம்மள பார்க்கும்போது பைத்தியமா தோணும். ஆனாலும் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, உலகம் தன்னுடைய சிநேகிகள் இல்லையா, நீங்கள் உலகத்தாராய் இராதபடினால், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினால் உலகம் உங்களை பகைக்கிறது. அப்போ கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு, அதனாலதான் இந்த உலகம் என்ன பகைக்கிறது. அதனால எனக்கு சந்தோஷம். இந்த உலகம் பகைக்கிறதுக்காக இல்ல, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த உலகம் என்ன பகைக்குதுன்னா கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நாமத்தை நிமித்தம் நான் நிந்திக்கப்படுறேன்னா நான் பாக்கியவான். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நினைத்துக் கொள்ளுங்க. அவர் பட்ட பாடுகளை நம்ம நினைச்சிருக்கோம். அவர் பட்ட பாடுகளை மாதிரி நம்ம இன்னும் படல. ஊழியக்காரன் எஜமானோட பெரிய ஆள் கிடையாது இல்லையா? அவருக்கு பட்ட பாடுகளை நம்ம அனுபவிக்கல. அவர் எல்லாவற்றையும் அனுபவித்தார். அப்போ அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவாங்க. அவர்கள் என் வசனத்தை கை கொண்டானா உங்க வசனத்தை நம்மளுடைய வசனத்தை கேட்டிருப்பாங்களே. நான் ஆண்டோடைய வசனத்தை தானே எடுத்துன்னு அவங்க கிட்ட சொல்லுறேன். அப்ப ஏன் அவங்க கேட்க மாட்டாங்க? ஏன் நம்மள அவமானப்படுத்துறாங்க? ஏன் நம்மள வெளியே சொல்றாங்க? இவை எல்லாமே என் நாமத்து நிமித்தம் இவர்கள் உங்களுக்கு செய்வார். அப்போ ஆண்டவராகிய நாமத்து நிமித்தம் நம்ம நிந்திக்கப்பட்டோம், அவமானப்பட்டோம். இன்னும் எப்பதான் நம்ம அடியெல்லாம் வாங்க போறோம்? இன்னும் ரத்தம் சிந்துற அளவுக்குலாம் நம்ம இன்னும் பாடுகளை அனுபவிக்கலையே அப்படி சொல்லி இதை எண்ணிக்கொண்டு ஓடுகிறவங்களா இருக்கணும். ஏன்னா இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருக்கணும். நமக்கு கிடைக்க போற மகிழ்ச்சி, சந்தோஷம், இதை நம்மளால எண்ணி முடியாதது, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது ஒரு மகிமையான சரீரத்தை ஆண்டவர் கொடுப்பார். நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறாரு. பிதாவின் மகிமை பொருந்தவரா இருக்கிறார். யோவான் அவரை பார்க்கும்போது செத்தவனை போல விழுகிறான். அப்போ அவருக்கு ஒப்பா இருப்போம்னு சொல்லி எழுதியிருக்குதே. அப்போ நம்ம எப்படி இருப்போம்? அவருக்கு ஒப்பா இருப்போமே. அப்போ அந்த மகிமை என்னதுன்றதை நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? அதற்கெல்லாம் இது ஒப்பிடத்தக்கதா? இல்பொருளை நம்ம ஆசைப்பட்டு விரும்புறோம்னா அது தனக்கு சிறகுகளை பண்ணி கொண்டு கழுகைக்குள்ள பறந்து போகும். ஆனா இது அப்படி கிடையாது. இது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அழியாத ராஜ்யம் சொல்லி எழுதியிருக்கு. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனெனில் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறாரா, அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார்னு சொல்லி 1 பேதுரு 4:14 சொல்லுது. நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரு. அதனால உங்களால அவர் மகிமைப்படுறாரு, அவர்களால தூஷிக்கப்படுறாருன்னு சொல்லி எழுது. வாசிக்கலாம். எபிரேயர் 10:32-33 வாசிக்கலாம். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகி மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதுமல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். ஆமென். ஆமென். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே. எப்ப நம்ம பிரகாசமாக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிந்து அவர் அன்பை ருசிச்சோம் பாத்தீங்களா? அந்த வசனம் நம்ம அறிஞ்சு இயேசுவை தேவன் என்று விசுவாசிச்சோம் பாத்தீங்களா? அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தாருன்னு சொல்லி அந்த அன்பை உணர்ந்தோம் பாருங்க. அதுதான் நம்ம பிரகாசிக்கப்பட்ட நாள். அப்போ அந்த டைம்ல ஆரம்பத்துல உபத்திரங்களையும் மிகுந்த போராட்டத்தை நம்ம சகித்திருப்போம் இல்லையா? ஏன்னா அந்த சந்தோஷத்தை நமக்கு அளவே இருக்காது. நிந்தைகளும் உபத்திரங்களும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாம அப்படி நடந்தவர்களுக்கு நீங்க பங்காளியா இருந்தீங்க. அவங்கள மாதிரி ஆட்கள் கூட நம்மளும் இருந்தோம். அந்த ஆவி ஒரே ஆவியா இருக்கிறதுனால அவங்களோட நம்ம இணைந்திருப்போம். அப்போ அவங்க கர்த்தருக்காக பாடுகள் அனுபவிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு பங்காளியா நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்ம இவங்க மட்டும் கிடையாது, நாமக்களும் அதேதான். கர்த்தர் நிமித்தம் நம்மளுக்கு நிந்தை வரும், துன்பங்கள் வரும். எது வந்தாலும் இதெல்லாம் பாக்கியம்னு எண்ணுங்க. ஏன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். 1 கொரிந்தியர் 11:19-20 வாசிக்கலாம். நீங்கள் புத்தி உள்ளவர்களாயிருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்தீர்களே. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. ஆமென். ஆமென். நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே.
அதாவது சகிக்கிறது வேற, அது சந்தோஷமா சகிக்கிறதுன்றது வேற இல்லையா? புத்தி உள்ளவங்கன்னா யாரு, புத்தி இல்லாதவங்க யாரு? புத்தி உள்ளவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அப்போஸ்தலர் 11 பேரும் நித்திய ஜீவனுக்கா இழந்துடக்கூடாதுன்றதுக்காக வைராக்கியமா இருந்தவங்க. யூதாசு புத்தி இல்லாம அந்த 30 வெள்ளிக்காசுக்காக அப்போஸ்தலர்ன்றத பட்டத்தை இழந்து அவரோட கூட ராஜ்யத்துல சிங்காசனத்துல இருந்து அரசாட்சி செய்ய வேண்டிய மகிமைய இழந்து போனான். ஏசா புத்தி இல்லாதவன், அற்பமான இந்த சாப்பாடுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போனான். அனனியா புத்தி இல்லாதவங்க, சப்பிரால் புத்தி இல்லாதவங்க. இந்த அழியக்கூடிய பொருட்களை கொண்டு சிநேகிதர்களை சம்பாதிங்கன்னு சொன்னா அதே அழியக்கூடிய பொருட்களால அழிந்து போனாங்க. தேவனிடத்தில் போய் சொல்லும்படி அவங்க இருதயம் எழும்பிருச்சு. அப்போ எதற்காக நம்ம எதை இழக்க போறோம்? ஒரு பரலோக ராஜ்யம் ஒரு நிலத்துல புதைத்திருக்கிற பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நான் அடையணும்னா எல்லா அற்பமான இந்த பொருட்களை எல்லாத்தையும் கொண்டு அந்த பொக்கிஷத்தை நான் வாங்கணும். அழியக்கூடிய இந்த பொருட்களை கொண்டு அழியாமை ஜீவனை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்போ எது புத்தி, எது வேணும் நம்மளுக்கு? பாவ சந்தோஷங்களா இல்ல இனி வரப்போற பலனா? இனி வரப்போற பலனுக்காக துன்பத்தை தேர்ந்தெடுக்கிறவங்க புத்தி உள்ளவங்க, அது மேல விசுவாசம் இல்லாம இன்னைக்கு இருக்கிற பாவ சந்தோஷம் தான் எங்களுக்கு வேணும், இந்த உலகம் தான் எங்களுக்கு வேணும், நான் உலகத்திலயும் இருப்பேன் ஆண்டவர் கூடயும் இருப்பேன்னு சொன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ வெது வெதுப்பாகவும் குளிராகவும் இருந்தீன்னா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். ஒண்ணு கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரோட இருக்கு, இல்ல பாகால்னா நீ உலகத்தோட போய்க்கும். யார் கூட நிக்க போறோம் அப்படின்றத நம்ம தான் இன்னைக்கு முடிவு எடுக்கணும். அப்போ புத்தி உள்ளவர்களா இருந்து நம்ம என்ன பண்ணோம்? புத்தி இல்லாதவங்க நிறைய பேர் நமக்கு இடர்ல உண்டாக்குறாங்க இல்லையா? சபைகள்லயும் வீடுகள்லயும் வேலை ஸ்தலத்திலயும் சுவிசேஷ இடத்துலயும் பாத்தீங்கன்னா நமக்கு கலைகள் இருக்கத்தான் செய்யுது. நம்ம அந்த கலைகள் என்ன பண்ணுது? நமக்கு துன்பங்களை உண்டாக்குது. பவுல் சொல்றத பாருங்க, நான் அதிகமா அன்பு கூறினாலும் குறைவாய் அன்பு கூறப்பட்டேன். அதனால அந்த அன்பை ஒரு நாளும் பவுல் அதுக்கு குறைத்ததா கிடையாது. பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ற மாதிரி சொன்னாலும் நம்ம பகைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம என்னதான் நம்ம நன்மை செஞ்சாலும் ஆண்டவருடைய வசனத்தை சொன்னாலும் அவங்க நம்மள அவமானப்படுத்தும் போதோ இல்ல பின்னாடி பேசும்போதோ இல்ல இழிவா பேசும்போதோ இல்ல துன்பப்படுத்தும் போதோ நம்ம என்ன பண்ணணும்? அதை சந்தோஷமாக சகிக்கணும். அப்படிதான் வசனம் சொல்லுது, அவங்க சந்தோஷமா சகித்திருக்கிறாங்க. இந்த கொருந்து பட்டணத்தை பார்த்து சொல்றாரு, எங்களுடைய நிருபங்கள் நீங்கள் தானே, வேத வசனம் என்ன எழுதியிருக்கோ அதே மாதிரி நடந்தீங்களே. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், பெருமையா பேசுறாங்க இல்லையா நம்ம கிட்ட வந்து, அப்பெல்லாம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க? சகித்திருக்கிறாங்கன்னு சொல்லி எழுதி. ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கு. இன்னைக்கு யாரும் நம்மள இன்னும் அறையலாம் இல்ல, நம்ம இன்னும் அந்த நிந்தைக்குள்ளே போலியே. அவங்க எல்லா பாடுகளையும் அனுபவித்துதான் இதை எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் படிக்கும்போது நம்மளாம் இன்னும் அந்த பக்கத்திலே கிட்டவே போல, இன்னும் நம்ம எதுவுமே ஆண்டவருக்காக செய்யல, நான் இன்னும் ஆண்டவருக்காக எதுவுமே பண்ணலையேன்ற அந்த கவலை நம்மள நாள்தோறும் இருக்கிறவங்களா இருக்கும். இப்படிப்பட்ட உபத்திரங்களை நம்ம சகிக்கிறதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோன்றத முதல்ல நம்ம அறியணும். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். ஆமென். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட உபத்திரம் வரும், இந்த உபத்திரத்தை சகிக்கணும்ன்றதான் நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உபத்திரத்தை சகித்தார், பிதாவே அவர்களை அறியாத செய்றாங்க மன்னிங்கன்னு சொன்னார். நம்மளும் உபத்திரத்தை சகிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமேன். ஆமேன். நம்மளுக்கு நிறைய உபத்திரம் வருது, துன்பம் வருது. இதுலெல்லாம் யார் நம்மளுக்கு ஆறுதல் செய்யறான்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். நமக்கு யார் ஆறுதலா இருக்கிறது? இயேசு கிறிஸ்து தான். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை பலப்படுத்துறாரு. எப்படின்னா அவரோட சிலுவையின் பாடுகளை நம்ம நினைக்கிறோம். நம்மளை யாராவது திட்டும் போது அவமானப்படுத்தும் போது நான் என்ன நினைப்பேன்னு பாத்தீங்கன்னா, அவர் முகத்துல எச்ச துப்பி இருக்காங்க இல்லையா, அவர் கண்ணை மூடி அரைஞ்சு இதை யாரு பரியாசம் பண்ணி கேலி பண்ணி கிண்டல் பண்ணிருக்காங்க, ஆடைகளை உருவி இருக்காங்க. அதை விடவா நான் அவமானப்பட்ட போறேன்? நான் அவமானத்துக்கே நான் பிறந்தவன். என் முகத்துல எல்லாம் டெய்லி ஒரு 4 பேர் நம்மளை துப்பலாம். அவ்வளவு அவமானத்துக்கு பாத்திரனா நம்ம இருக்கிறோம். ஆனா அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர். ஒரு தூதரும் அவருக்கு முன்னாடி போய் பக்கத்துல உட்கார முடியாது. எல்லா தேவ தூதர்களும் அவருக்கு முன்னாடி நிற்கிறார்கள்னு சொல்லி எழுதிருக்கு. அப்படிப்பட்ட மகிமையை இறங்கி வந்து தன்னுடைய வல்லமையை குறைத்து கொண்டு அடிமையின் சாயலாகி மனித ரூபமாய் காணப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த மாம்சத்தில் வந்த கர்த்தரை தான் அவங்க என்ன பண்ணாங்க? சிலுவையில் அரைஞ்சாங்க, அவமானப்படுத்தினாங்க. இதெல்லாம் எனக்காகன்னு சொல்லி எழுதியிருக்கு வசனம். அப்படி அந்த பாடுகளை நான் நினைக்கும் போது இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்றது. ஒரு நாள் அந்த பாடுகள் தான் எனக்கு ஆறுதலை உண்டாக்குது, எனக்கு பலத்தை உண்டாக்குது, இன்னும் ஓடணும், நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குது இல்லையா?
வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஆமென். ஆமென். அவர் தனக்கு முன்பு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாம சிலுவையை சகித்தாரு. அவருக்கு முன்னாடி என்ன சந்தோஷம் இருந்துச்சு? பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துல என் கூட இருக்க போறாங்க, அவங்களுக்கு மரணம் இல்லாத சரீரத்தை கொடுக்கணும்னா நான் மறிக்கணும், இந்த அவமானத்தை சகிச்சாதான் இது. என் பிள்ளைங்க அந்த நிமிஷம் யோசிச்சிருப்பார் இல்லையா, இந்த ராஜ்யத்துல என் பிள்ளைங்களோட நான் இருக்க போறேன், என் பிள்ளைங்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்க போறேன். அந்த சந்தோஷத்துக்காக தான் இந்த அவமானத்தை எல்லாவற்றையும் சகித்தார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, நம்ம எந்த நேரத்திலையும் நம்ம சோர்ந்து போக கூடாது. ஏன்னா தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நம்ம நினைத்துக்கணும். சிலுவையில் பாடுகள்ல எவ்வளவு வேதனையும் எவ்வளவு துக்கத்தையும் எவ்வளவு அவமானத்தையும் அவர் சந்தித்தார்ன்றத ஒரே ஒரு நிமிஷம் நம்மளை யாராவது அவமானப்படுத்தும் போது அதை நம்ம நினைவில் வச்சோன்னு வைங்களேன், நம்மளை யாராவது அற்பமா நினைக்கிறாங்களா, நம்மளை கேவலமா பேசுறாங்களா, அப்போ சிலுவையின் பாடுகளை அவர் முகத்துல தூப்பின எச்சையை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. பாவத்திற்கு விரோதமாக போராடுறதுக்கு இன்னும் நம்ம ரத்தம் எல்லாம் சிந்தலையே, அடிக்க கூட வாங்கலையே, இன்னும் நம்ம எதுவுமே எதிர்த்து நிக்கலையே, சின்ன சின்ன பேச்சு தானே. அப்போ நம்ம எவ்வளவா அதை அன்பா சகிக்க வேண்டிய நம்ம நியமிக்கப்பட்டிருக்கோம். உபத்திரங்களை சகிக்க நம்ம நியமிக்கப்பட்டிருக்கோம். அதுக்காக தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பவுல சொல்றாரு, இவன் என் நாமத்துக்காக படப்போகிற பாடுகளை நான் அவனுக்கு அறிவிப்பேன். அப்படிதான் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அவர் ராஜ்யத்துல நமக்கு மகிமை கிடைக்கும் தான். ஆனா இப்போ அந்த பாடுகளை நம்ம சந்தோஷமா எண்ணணும். அப்போ நம்ம கிறிஸ்துவ பின்பற்றுகளா இருக்கணும். கிறிஸ்து எப்படி இருந்தாரு, அவருடைய அச்சு அடையாளங்களை நம்ம தரித்துக் கொள்வா இருக்கணும். ஸ்தேவான் பாத்தீங்கன்னா அவருடைய மரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே இயேசு கிறிஸ்துவை அச்சு அடையாளங்களை தரித்து கொண்டவராய் நின்றதை உங்களால பார்க்க முடியும். எப்படி ஜீசஸ் மரிக்கும் போது பிதாவே அவர்கள் அறியா செய்யறாங்க மன்னியும் சொல்லும் போது, இவரும் மரிக்கும் போது கர்த்தராகிய இயேசுவே அவர்கள் பாவங்களை மன்னியும் சொல்லி ஜெபம் பண்றாரு. அவங்க அறியா செய்யறாங்க, அவங்களை மன்னியும் சொல்றாரு, இந்த பாவத்தை அவங்க மேல சுமத்தாதீங்கன்னு சொல்றாரு. அந்த சிலுவையின் பாடுகள்ல ஒரே ஒரு அச்சு அடையாளங்கள் அவங்களுக்குள்ள அப்படியே அச்சு அடையாளங்கள் ஒரே ஒன்றாய் தரித்திருந்தது நம்மளால பார்க்க முடியுது இல்லையா. அப்போ நம்மளும் அதே போல கிறிஸ்துவோட வழிகளை பின்பற்றவங்களா இருக்கணும். வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகள் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். அப்போ தேவனை பின்பற்றலாகி நம்ம என்ன பண்ணுமா, அன்பிலே நடந்து கொள்ளுவர்களா இருக்கணும் இல்லையா. அவர் எப்படி தேவனுக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்து அந்த அன்பு அவர் வெளிப்படுத்தினாரோ அதே போல நம்மளும் என்ன பண்ணோம், அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நம்மளோட அன்பு அவருக்கு வெளிப்படுத்தணும் இல்லையா. அப்போ ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அதே போல நம்மளும் நடக்கணும். அதனாலதான் அவர் சொல்றாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றார். அப்போ அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளணும். எனக்கு சொல்லி கொடுங்க, இந்த கடினமான பாதைகள்ல நான் நடக்க எனக்கு உங்களுடைய ஆவியின் பலனை எனக்கு தாங்க. அவர் எப்படி இருந்தார் பாருங்க, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தாருன்னு வசனம் தெளிவா எழுதியிருக்கு இல்லையா. அவர் யாரையும் பயமுறுத்தல, தீர்ப்பு செய்யறவங்களுக்கு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அப்போ நம்மளும் அது மாதிரி இருக்கிறோமா, மனத்தாழ்மையா இருக்கிறோமா, சாந்தமா இருக்கிறோமா, இந்த போல நம்மள நிந்தை வரும்போது சாந்தமா இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள் வாசிக்கலாம். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். ஆமென். ஆமென். எவ்வளவு நன்மைகளை செஞ்சாரு அந்த ஜனங்களுக்கு. குருடனோட கண்களை திறந்தாரு, முடவனை நடக்க வச்சாரு, பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கொடுத்தாரு, இப்படி மரித்தோர்களை உயிரோடு எழுப்பினாரு, அவங்களுக்காக நன்மை செஞ்சு சுற்றி திரிஞ்சு சுவிசேஷம் அறிச்சு அவங்களுக்காக தான் தெரிஞ்சார், சொந்த ஜனத்துக்காக வந்தார். அந்த ஜனங்க அவரை அறியல. அப்ப இயேசுப்பா என்ன சொல்றாரு, பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக தான் பரிஞ்சு பேசுறாரு.
அவங்க தான் சிலுவையில் அரைஞ்சாங்க, அவங்கள தான் தூசிக்கிறாங்க, அவங்க தான் அவமானப்படுத்துறாங்க. ஆனா அவங்க பக்கத்துல இருந்து தான் அவர் பேசுறார், பரிந்து பேசுகிறார். இன்னி வரைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். நம்ம தான் அவரோட அன்பு என்னதென்று உணராம இருக்கோம். பாவிகளா இருக்கும்போதே இயேசு குறித்த நேரத்துல தேவன் என்ன பண்ணாரு? கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால அவரோட அன்பு என்னதுன்றது நமக்கு வெளிப்படுத்தினார். அப்ப அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் சொல்றவன் நம்ம என்ன பண்ணோம்? அவர் நடந்தபடியே நம்மளும் நடக்கணும். வாசிக்கலாம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வாசிக்கலாம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஆமென். ஆமென். ஏசப்பா எப்படி நடந்தார்னு பாருங்க. பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாம பலவீனமா இருக்கிறவங்களுக்காக நம்ம நடக்கணுமா, அவங்கள தாங்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. எதனாலனா, நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரயோஜனமா நடக்கணும். நம்ம நடக்கிற காரியங்களும் செயல்களும் பேச்சுகளும் அவனுக்கு பயத்தை உண்டாக்கணும். ஆண்டவர் வரப்போறார், நியாய தீர்ப்பு இருக்குது, கர்த்தர் நம்மளோட அன்பு என்னதென்று அதை அவங்க உணரும்படியாகவும், கர்த்தருக்காக அவங்க நிற்கவும், அவங்க பக்தி விருத்தி வரணும். அவங்களுக்கு நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும். அந்த வெளிச்சம் அவங்களுக்கு என்ன பண்ணணும்? பற்றி கொள்ளணும். நம்மளால ஒருத்தன் தூஷிக்கப்பட்டா, நம்மளால ஒருத்தன் இடறி போனான்றது இருக்கக்கூடாது. ஆனா இடர்ல வருது கூடாத காரியம். ஆனா அது யாரால இடல் வருதோ அவர்களுக்கு ஐயோன்னு சொல்லி எழுதியிருக்கு. கிறிஸ்துவும் பாத்தீங்கன்னா, தமக்கு பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தை என் மேல் விழுந்தது என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி நடந்தது இல்லையா? நம்மளும் அப்படிதான் நம்மளோட நிந்திக்கிறவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடுன்றாரு. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்க. எல்லா மனுஷருக்கும் முன்பாக என்ன பண்ணுங்க? யோக்கியமானதை செய்யுங்க. அவங்க தீமை செய்யறாங்களா, அவங்களுக்கு நன்மை செய்யுங்கன்றாரு. ஏன்னா தீமையை தீமையாக வெல்லாம, தீமை எப்படி வெல்லணுமா? நன்மையினாலே வெல்லுன்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் சொல்றாரு. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இதை நீங்க போய் சுவிசேஷம் அறிவிச்சா மட்டும்தான், அங்க நிந்தையை அனுபவிச்சா மட்டும்தான் இது உங்களால கடைபிடிக்க முடியும். நீங்க இதை வீட்டிலேயே இருந்துட்டு நான் இதை கடைபிடிக்கணும் உங்களால நிச்சயமா முடியாது. நீங்க புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு அந்த அவமானத்தை நீங்க சகிக்கும் போது ஒரு சந்தோஷம் உண்டாகும். எப்ப நான் உங்களை ஆசீர்வதிச்சுட்டு வரீங்க, கர்த்தராக இயேசு நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தராக இயேசப்பா அவங்களுக்கு அந்த சத்திய வசனம் அவங்களுக்கு புரியும்படியாக அவங்க மனதை திறந்தாலும் அவங்க அறியா செய்யறாங்க இயேசப்பான்னு சொல்லிட்டு வரோம் பாத்தீங்களா? அப்ப தொடங்கும் இந்த கிரியை நமக்குள்ள. இது சுவிசேஷம் அறிவிக்காம நிச்சயமா இந்த கிரியை நமக்குள்ள வராது. அப்போ தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வாதங்கள் சொல்லி எழுதியிருக்கு. அப்ப நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குள்ள போறோம், அவருடைய அரசால போறோம் அப்படின்றத நம்ம அறிந்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்? ஆசீர்வதிக்கணும். எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்போம்னு சொல்லி எழுதி. நம்ம ஆசீர்வதிச்சுக்கிறோம், அவங்கள மன்னிக்கிறோம்னா நம்மளும் மன்னிக்கப்படுவோம், நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுவோம். இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். அப்போ நம்ம எல்லார் மேலேயும் இரக்கம் உள்ளவங்களா இருந்து நம்ம என்ன பண்ணோம்? அவங்களை எப்படியாவது அதுல இருந்து ரட்சிக்கிறதுக்கு வகை தேடி அவர்களுக்கு பிரியமா நடக்க நம்ம பார்க்கணும். அவங்களுக்காக நம்ம கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஆமேன். ஆமேன். அப்போ தீமையே நன்மையால நம்ம வெல்ல சொல்றாரு இல்லையா? நம்ம தீமைக்கு தீமை செஞ்சோம்னா அவங்களை ரட்சிக்க முடியாது. அதே போல நாமளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக போறோம் அப்படின்றத அறிந்து, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்றதை அறிந்து, எல்லாருக்கும் முன்னாடி நம்ம எப்படி நன்மையை செய்யணும், யோக்கியமானதை செய்யணும், அவங்களுக்கு விட்டு கொடுக்குறவங்களா இருக்கணும். வாசிக்கலாம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19-21 வசனங்கள் வாசிக்கலாம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும்.
நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமென். ஆமென். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, எது நம்மளுக்கு மாதிரி வச்சுட்டு போனாரு? அவர் சிலுவையின் மரணத்துல தான் இல்லையா. அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரங்களை பொறுமையாய் சகித்தாதான் அவருக்கு நீதியா இருக்கும் இல்லையா. நம்ம குற்றம் செய்யும் போது அமைதியா பாடு அனுபவிக்கிறதுல என்ன இருக்குது? அது ஒண்ணுமே இல்லை. நான் தப்பு செஞ்சேன், தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனா நான் நன்மை செய்திருக்கும் போதும் அவர் அப்படிதான் நன்மை செஞ்சார், சுற்றி திரிந்தாரு. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்னு வசனம் எழுதிருக்கு. அப்படி இருந்தும் அவர் சிலுவையில அவர் தூஷித்தாங்க, அவமானப்படுத்தினாங்க. பரபாசை விடுதலை பண்ணுங்க, இயேசுவையும் சிலுவையில இறங்கினாங்க. அப்பவும் ஆண்டவர் அவங்களுக்காக தான் ஜெபம் பண்றாரு, பரிந்து பேசுகிறார். இதாவே அவர்கள் அறியா செய்யறாங்க, அவங்க மன்னியும். இந்த மாதிரி நம்ம நடந்துக்கணுன்றதுக்காக தான் கடவுள் நம்மளை அழைக்கப்பட்டது. இதற்காக தான் அழைக்கப்பட்டாரு. நம்மளுக்கு உபத்திரம் இருக்கும், நம்ம இந்த உபத்திரத்துல அவங்களை ஆசீர்வதிக்கணும். இதற்காக தான் நிந்தை இருக்கு, துன்பம் இருக்கு, ஆசீர்வாதம் சொல்லி ஆண்டவர் சொல்லி, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில நம்ம அரசாளுவோம். அவருடைய பாடுகள் பட்டால் அவருடைய அரசாள்வோம் சொல்லி எழுதிருக்கு. இந்த மாதிரியை தான் நம்ம பின்பற்றணும். நம்ம படுறோமே இந்த பிரயாசம், இந்த கஷ்டம், இந்த துன்பம், இதெல்லாம் ஒரு மறந்துடுவார் நீங்க நினைக்கிறீங்களா? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஆமென். நீங்க நம்ம படிச்சோம் இல்லையா, பவுல் எத்தனை வசனம், அவ்வளவு படிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பாடுகளை அவர் அனுபவித்தாரு அப்படின்றத. இது எல்லாமே அவரோட நாமத்து நிமித்தம் நம்ம இளைப்பாறுதல் இல்லாம அவமானப்படுறதையும் பிரயாசத்தையும் வருத்தத்தையும் துன்பத்தையும், நம்ம நிறைய ஆண்டவருக்காக சில சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யறோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் அதெல்லாம் மறக்க மாட்டாரு. அவர் மறந்து விடுறதுக்கு அநீதி உள்ளவர் அல்லவே. வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமென். ஆமென். உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதுனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்து நிமித்தம் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவேன்னு சொல்லி எழுதிருக்கு. எப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த துன்பமோ துயரமோ இந்த வருத்தமோ இதெல்லாம் வரும்போது இந்த வசனத்தை படிச்சு கொள்ளுங்க. இந்த வசனம் நம்மை தேற்றும். தாவீது சொல்றாரு இல்லையா, உங்க வசனம் மட்டும் இல்லைன்னா நான் எப்போ துக்கத்துல மறந்து போயிருப்பேன். அப்போ இந்த வசனம் நம்மளுக்கு ஆறுதலா இருக்கு இல்லையா, நம்மளுக்கு பலனா இருக்கு, ஆவிக்குள்ள பலன் நம்மளை திடப்படுத்துகிறது இல்லையா. அப்போ இந்த பாடுகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா அதற்கான பலனை செலுத்துறதுக்கு நிச்சயமா என்னுடைய கர்த்தர் 2ஆம் வருகையில வருவார். வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாயிருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்னப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடே கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறதே. ஆமென். ஆமே. நம்ம ஏற்கனவே ஒரு வசனம் படிச்சோம், முந்தின வசனம். அவர் நாமத்து நிமித்தம் நம்ம படுற பாடுகளையும் பிரயாசத்தையும் நிந்தையும் மறந்து விடுறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. ஏன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் பாடு அனுபவித்திருக்க அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் பாத்திரவான் என்று எண்ணப்படுறதுக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறார் என்று அத்தாட்சியா இருக்கிறது. அவர் நியாயமான தீர்ப்பு செய்கிறார் இல்லையா. உங்களை உபத்திரப்படுத்துறாங்களே, நம்மளை உபத்திரப்படுத்துறவங்களுக்கு உபத்திரத்தையும் உபத்திரப்பட்ட நமக்கு நித்திய ஜீவனையும் கொடுக்கிறது ஆண்டவருக்கு நீதியா இருக்கிறது. பிரதிபலன் சொல்லி எழுதியிருக்கு. எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம்னு சொல்லி அதனால்தான் வசனம் எழுதியிருக்கு. வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7-10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும்
அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். ஆமென். ஆமென். தேவனை அறியாதவர்களுக்கும், இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லமுள்ள தேவன்றதை அறியாத, அது இந்துவா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், இல்ல இந்த கள்ள சகோதரர்களா இருக்கட்டும், இந்த கட்டட சபையில இருக்கட்டும், இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தான் நித்திய ஜீவன். தம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் சத்தியம் என்னன்னு தெரியும். நம்ம சபையில எல்லா வசனங்களும் அவங்க அறிந்திருப்பாங்க. ஆனா இன்னமும் பாவ சந்தோஷத்துக்கும் இந்த உலகத்துக்கு தான் ஊழியம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆக்கினையை செலுத்தும்படிக்கு என்ன ஆக்கினைன்னு சொல்லி எழுதிருக்கு? நீதி உள்ள ஆக்கினைன்னு சொல்லி எழுதிருக்கு. அவங்களுக்கு கொடுக்க போகிற தண்டனை நீதின்னு சொல்லி வேத வசனம் எழுதிருக்கு. 3ஆம் உலக போர்ல லட்சம் பேர்ல கோடி பேர் செத்தா கூட கர்த்தர் நீதி உள்ளவர்னு சொல்லிதான் நம்ம வாயில வரணும். ஏன்னா அவர் நியாய தீர்ப்பு செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படுவார். அப்போ என்ன நடக்கும்? அந்நாளில் தம்முடைய பரிசுத்தவான்கள் மகிமைப்படத்தக்கதான அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை போல நம்ம மறுரூபமாவோம், அவருக்கு ஒப்பாய் மாறுவோம். அந்த சரீரத்தை நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவர்கள் தேவ தூதர்களை போல இருப்பாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர் எல்லோரிடத்திலும் அவர் வரும்போது எப்படி இருக்குமா? ஆச்சரியப்படத்தக்கதாய் வருவார். பிரமித்து போவோம். அவருக்கு ஒப்பாய் நம்மளும் அதே போல மாற போறோன்றது அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த டைம்ல இந்த நம்மளை உபத்திரப்படுத்தினவங்களும் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவங்களும் இந்த பாவ சந்தோஷத்தை அனுபவித்தவங்களும் எப்படி இருப்பாங்களாம்? கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில இருந்து, அதாவது நித்திய ஜீவனும் கிடைக்காது, ஆவிக்குரிய சரீரமும் கிடைக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அதாவது நித்திய ஜீவனுக்கு நீங்களாகினா 1000 வருஷ அரசாட்சியில் அவர் ராஜ்யத்துக்கு நீங்களாகி புறம்பா இருப்பாங்க. அப்போ புறம்பா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாராம்? அக்கினியில சுட்டெரிப்பாங்கன்னு சொல்லி உவமையில சொல்றாரு இல்லையா? அவர்கள் நித்திய அழிவாகிய தண்டனை அடைவாங்க. அப்போ இவ்வளவு பெரிய தண்டனை வரப்போகுதுன்றது இன்னும் தெரியாம இருக்கிறாங்க. அதனாலதான் நீங்க எப்படி பூமியில பேசின மோசேக்கு செவி கொடுக்காதவங்களே கர்த்தர் வனாந்தரத்துல கொன்று போட்டாரே, பரலோகத்திலிருந்து பேசுகிற சத்தத்திற்கு நீங்க செவி கொடுக்காமல் போனா எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? அப்ப மனம் திரும்பணும் இல்லையா? வசனம் சொல்லுது, அவருடைய பாடுகள் பட்டால் அவருடைய நம்ம அரசாளுவோம்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அவருடைய பாடுகளை சகித்தோமானால் அவருடைய கூட ஆளுகையும் செய்வோன்றதை நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம். ஆமென். நியாய தீர்ப்பு நீதிமானுக்கு எப்படி இருக்குமா? சந்தோஷமா இருக்குமா? நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஆனா அக்கிரமக்காரருக்கோ அது அழிவா இருக்கும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அவரோட பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு செய்யறது நல்லவை. அதனாலதான் அவர் வருகையை எதிர்பார்த்து கொண்டுகிற பிள்ளையா இருக்கணும். அப்போ இன்னைக்கு இருக்க போற உலகம் மாய, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நிஜம்ன்றதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அநீதியான சந்தோஷம். ஆண்டவராகிய அன்பு தான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதும், அவருடைய ராஜ்யமும் அவருடைய நாமமும் அவருடைய மகிமையும் என்றென்றும் நிலைத்திருக்கும். இதற்காக தான் நம்ம ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறாரு. அவர் ராஜ்யத்தை அழைத்திருக்கிறாருன்னா அந்த ராஜ்யத்துக்கு முன்னாடி நம்ம போனோம்னா உபத்திரங்களை சகித்து நிந்தைகளை சகித்து தான் போனோம் இல்லையா? அதனால கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறா இருக்கிறோம். எதுனா நடக்கட்டும், எந்த சூழ்நிலையிலும் நம்ம கிறிஸ்துவோட அன்பு விட்டு நம்ம பிரிக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். என்ன நிலைத்திருங்கள், நானும் உங்களுக்குள் நிலைத்திருப்பேன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? மரணமாயினாலும் சரி, ஜீவனாகினாலும் சரி, தேவ தூதர்களானாலும் சரி, அதிகாரங்களானாலும் சரி, வல்லமையானாலும் சரி, நிகழ்காரியங்களானாலும் சரி, வருங்காரியங்களானாலும் சரி, உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, வேற எந்த சிருஷ்டியானாலும் சரி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறோம். அப்ப எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு நம்ம பிரிய மாட்டோம். ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுகிறவரும், நம்மளை பலப்படுத்துகிறவரும், நம்மளை தாங்குகிறவருமா இருக்கிறார். அவர் நம்மளுக்கு சோதனைக்கு தாங்கிறதுக்கு மேலாக நம்மளை சோதிக்கிறவரும் கிடையாது. அதுல தப்பித்து போகுது வழிகளை உண்டாக்குகிறவர்னு சொல்லி எழுதிருக்கு. அதனால நம்ம நிச்சயம் இல்லாம ஓடல இல்லையா? பவுல் சொல்றதை பாருங்க, நான் நிச்சயம் இல்லாதாக ஓடேன், ஆகாயத்தில் அடிக்கிறனாக சிலம்பம் பண்ணேன். அப்போ நான் நிச்சயம் இல்லாதனாக ஓடல, ஆகாயத்துல நான் எதுவுமே இல்லாம சிலம்பம் பண்ணல. எனக்கு நித்திய ஜீவன் இருக்கு, என்னுடைய கர்த்தர் வருவார், என்னுடைய கர்த்தர் வருவார். அப்போது நிச்சயமா அதற்கான பலனை நான் அனுபவிப்பேன் இல்லையா? அப்போ கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ
அந்த இலக்கு என்னது? நித்திய ஜீவன். அதை நோக்கி தான் நம்ம ஓடுறவங்களா இருக்கணும். நம்ம எந்த காரணத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம இழந்துடக்கூடாதுன்றது டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம இருதயங்கள்ல பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த சூழ்நிலையில எந்த ஒரு அற்பமான ஒரு காரியத்துக்காக நான் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்துட போயிடாது. ஒரு அற்பமான காரியம், பிசாசு யாவரை விளங்கலாம் என்று வகை தேடி அலையறான். நம்ம சொந்த ஜனங்களாலும் சபை ஜனங்களாலும் குடும்பங்களாலும் வேலை ஸ்தலத்திலாலும் போற ஜனத்தின எப்படியாவது நம்மளை விழுங்கலான்னு பார்ப்போம். ஆனா எந்த சூழ்நிலையும் எந்த வேதனையும் எந்த துன்பமோ எந்த பாவ சந்தோஷமோ நம்ம கிறிஸ்துவோட அன்பை விட்டு நம்ம பிரிக்காது என்பதை நம்ம நிச்சயித்திருக்கணும். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 4:7-8 வசனங்கள் வாசிக்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென். ஆமென். பவுல் சொல்றதை நல்லா கவனிச்சு பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்ப போராட்டம் நமக்கு உண்டு. அப்ப அதை நம்ம போராடிதான் அதை ஜெயிக்கணும். ஜெயம் கொள்கிறன் எவனோ அவனுக்கு தான் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன்னு சொல்றாரு. ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ அந்த விசுவாசத்தை மரண பரியந்த நம்ம காத்துக்கொள்ளணும். அந்த விசுவாசம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். கிறிஸ்துவோட பாடுகள் பட்டா அவருடைய நம்ம அரசால போறோம், நித்திய ஜீவனை பெற போறோம், 1000 வருஷ அரசாட்சியில் அவரோட மகிமையில நம்ம இருக்க போறோம். அந்த விசுவாசத்தை நம்ம காத்துக்கணும். அதுக்காக எதை வேணா இழக்கலாம், நம்ம நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாதுன்றது நம்ம இருதயங்கள் இருக்கும். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. எதனால? விசுவாசத்தை காத்து கொண்டதுனால. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர், ஏன்னா நம்ம பாடுபட்டோம், அதுக்கான ராஜ்யத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு. நம்மளை உபத்திரப்படுத்தினவங்களுக்கு அதுக்கான உபத்திரத்தை கொடுக்குறாருல. அதனாலதான் நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் இல்ல, அவர் பிரசனமாகுதல விரும்புகிற யாவருக்கும் அதை தருவார்னா, யாரு பிரசனமாகுதல விரும்புவாங்கன்னா வேலை செஞ்சுட்டு காத்து கொண்டிருக்காங்க பாத்தீங்களா, கூலிக்காக. இப்ப பவுல் வேலை செஞ்சிருக்காரு, பாடுபட்டு இருக்காரு, நிந்தை அனுபவிச்சிருக்காரு. அதனால அவருக்கு இருக்குன்னு சந்தோஷமா சொல்றாரு. ஓட்டத்தை முடிச்சு விசுவாசத்தை காத்து கொண்டனா அதை விரும்புகிற, அவர் பிரசனமாகுதல விரும்புறது யார் விரும்புவான்னு பாத்தீங்கன்னா, அவருக்காக பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு இந்த உலகத்தை வெறுத்து எப்போ என் கர்த்தர் வருவார்னு சொல்லி அவருக்காக வேலை செஞ்சுட்டு கூலிக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் போல நம்ம எஜமானுக்காக நம்ம காத்து கொண்டிருந்தோம்னா நிச்சயமா நமக்கும் அதை தருவார். 1 பேதுரு 1:8-9 வசனங்கள் வாசிக்கலாம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவர் தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆமென். அவரை நீங்கள் காணாமல் இருந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறீங்க. அன்பு கூறுனா என்ன அர்த்தம்? அவரை பார்க்கல, ஆனா வேத வசனத்தை மாத்திரம் படிச்சு அவருடைய கட்டளைகளை கை கொள்றோம் இல்லையா? இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிறதுமாகிய சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பை அடைவீர்கள். அது எப்படி எழுதிருக்கு பாருங்க. சொல்லி முடியாததும், அதாவது அதை நம்மளால சொல்ல முடியாது, அவ்வளவு பெரிய சந்தோஷம், அவ்வளவு பெரிய மகிமை நம்மளுக்கு கிடைக்கும். மகிமையால் நிறைந்திருக்கிறதுமான சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பை அடைவீர்கள். இது எப்ப நடக்கும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நடக்கும். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி அதனாலதான் பவுல் சொல்றாரு. ஏன்? நம்மளுக்கு கிடைக்க போறது மகிமை. அந்த மாதிரி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். பிலிப்பியர் 4:3-4 வசனங்கள் வாசிக்கலாம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். என் உடன் வேலையாட்களோட கூட, அதாவது யார் உடன் வேலையாட்களு? இந்த சுவிசேஷ வேலைகளுக்கு கூட இருக்கிறவங்க. சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டாங்க. அவளுடைய நாம எங்க எழுதியிருக்கான்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்குதான். அதனால நீங்க எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு மறுபடியும் சொல்றேன் அப்படின்னு சொல்றா இல்லையா? நீங்க அதே பாத்தீங்கன்னா பிலிப்பியர்ல 3:1 வசனம் வாசிங்க. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். ஆமென். என் சகோதரரை கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்க, எழுதினவைகளை எனக்கு எழுதுவது வருத்தம் இல்லைன்றார். அப்ப நம்ம நாம ஜீவ புஸ்தகத்துல இருக்குது. அவர் வரும்போது அந்த மகிமையையும் சொல்லி முடியாத மகிமைன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்படிப்பட்ட மகிமையை நம்ம அடைய போறோம்.
அதற்காக எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமென். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அது எப்போ நடக்கும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில நடக்கும். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். இதை யார் சொன்னது? கர்த்தரே இதை சொன்னார்னு சொல்லி எழுதிருக்கு. அதனால நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு என்ன பண்ணோம்? பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப நிச்சயமா நம்முடைய கர்த்தர் வருவார்னு சொல்லி எழுதியிருக்கு. தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்ம என்ன பண்ணோம்? உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் சொல்லி எழுதியிருக்கு. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை சமீபமா இருக்கிறதுனால இந்த பாடுகளை எவ்வளவா நம்மளுக்கு சந்திக்க முடியுமோ அந்த பாடுகளை சந்திங்க. எவ்வளவு உபத்திரங்கள் இருக்குதோ அதை சந்தோஷமா எண்ணுங்க. இந்த உபத்திரம் பொறுமையை உண்டாக்கும் என்று அதுல மேன்மை பாராட்டுங்க. அவரோட நம்ம பாடுகள் பட்டா அவரோட நம்ம அரசாள்வோம். ஆமேன். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ராஜா. அப்பா, எங்களுக்கு வேத வசனங்களை எங்களுக்கு கத்துக் கொடுத்து எதை நாங்க தேர்ந்தெடுக்கணும்ன்றதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க கர்த்தாவே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக அநித்தியமான சந்தோஷங்கள் எங்களுக்கு முன்பாக இருக்குதுப்பா. அதை நாங்கள் கண்களால காண்கிறோம், ஆனா அது நிஜம் கிடையாது. இதெல்லாம் ஒரு நாள் இல்லா பொருளாக போகும் கர்த்தாவே. காணாத உங்களுடைய நாமமும் மகிமையும் வல்லமையும் உங்களுடைய ராஜ்யமும் உங்களுடைய அன்பும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் கர்த்தாவே. அப்பா, நாங்க அதை நாடி ஓடுகிற பிள்ளையா இருக்கணும்ப்பா. எந்த உபத்திரமோ துன்பமோ கவலையோ உலக ஆசையோ எதுவுமா இருக்கட்டும், அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட அன்பை விட்டு எங்களை பிரிக்காதுன்றதை நாங்க நிச்சயத்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்க அநேக காரியங்கள்ல பலவீனங்களா இருக்கிறோம் கர்த்தாவே. அதுல எங்களுக்கு நீங்க உங்களுடைய வசனமும் உங்களுடைய ஆவினாலும் எங்களுக்கு பலன் உள்ளதா இருக்குது கர்த்தாவே. இன்னும் அந்த போராட்டங்களை நாங்க போராடணும்ப்பா. உமக்காக உறுதியா நிற்கணும், உபத்திரங்களை சந்திக்கணும், நிந்தைகளை நாங்கள் பாக்கியம் என்று எண்ணுகணும். இதற்கான உறுதியான இருதயத்தை கொடுங்கப்பா. இன்னும் நாங்க வளர்ற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. உமக்காக ஓடணும், பிரயாசப்படணும் கர்த்தாவே. அப்பா, எங்களுக்கு என்று ஓடாம உமக்காக உமக்கென்று நாங்க பிரயாசப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அதுக்கான பலத்தையும் ஆவியையும் அந்த ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் எங்களுக்கு கொடுங்கப்பா. அதுக்கான பலனை கொடுங்கப்பா. எங்களுக்கு சொல்லி கொடுங்கப்பா. எங்களுக்கு கத்து கொடுங்க. நாம உங்களுடைய பிள்ளையாக இன்னும் அதிகமா உமக்காக பிரயாசப்பட எப்படி பவுலுக்கும் பேதுருக்கும் சொல்லி கொடுத்தீங்களோ அது போல எங்களுக்கும் சொல்லி கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. நீங்க வரும்போது எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் இது எல்லாமே கரைத்திரை அற்றதாக பரிசுத்தமாக காணப்பட இங்க உங்களை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், அவங்க பிள்ளைகளை ஆசிக்கிறேன். இன்னும் தேவனுக்குள்ள உறுதியா இருந்து மேன்மேலும் தேவ வசனங்களிலும் ஆவியிலும் அவங்க இன்னும் வளரும்படியாக கர்த்தாவே அவங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.